வணக்கம், இது உங்கள் அதிகாரம் ஐபிஎஸ் அகாடமி. நம்ம நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து 1000 கேள்வி பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எங்கு அமைய உள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. சென்னையில கோபாலபுரத்துல அமைய இருக்கு. கோபாலபுரம். திருச்சியில தமிழகத்தின் 3வது ஜல்லிக்கட்டு மைதானம். மதுரையில ஆல்ரெடி 2 ஜல்லிக்கட்டு மைதானம் அமைச்சிருப்பாங்க. ஒன்னு அவனியாபுரம், இன்னொன்னு அலங்காநல்லூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையத்தினை நிறுவிய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரான்ஸ். பிரான்ஸ்ல பாரிஸில் நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியமான சிபியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, துகின்காந்த் பாண்டே. ஆப்ஷன் பில இருக்கிற பி.கே. மிஸ்ரா முதலாவது இந்திய பிரதமரின் முதன்மை செயலராக இருந்திருப்பாரு. சக்திகாந்த் தாஸ் தற்போதைய முதன்மை செயலராக இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம முன்னாள் ஆர்பிஐயோட ஆளுநர் இருந்திருப்பாரு. தற்போதைய ஆர்பிஐயோட ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அகழ்வாராய்ச்சியில் எலும்பு முனை கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொற்பனைக்கோட்டை. இதுக்கு முன்னாடி அகழ்வாராய்ச்சி சம்பந்தமான கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதோட மாவட்டம் எது, அதாவது கீழடி இருக்குன்னா கீழடியோட மாவட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி பொற்பனைக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சிவகலை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. கீழடி எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மருகூர் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பூலாங்குறிச்சி கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.